இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 115. உள்ளே மாட்டியிருந்த துர்காதேவியின் தம்பி அந்த சதுர வடிவ பெட்டக அறையின் நடுவே திரித்து நின்றான். அந்த அறையின் சுவர்கள் எங்கும் மந்திர எழுத்துக்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இந்த இடத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? இங்கு பாதுகாப்பு கவசம் பலமாக இருக்கு என்று அவன் யோசித்துக் கொண்டு அமைதியாக காத்திருந்தாள். அவனது கண்கள் அந்த இருண்ட அறையின் மூலை முடுக்குகளை துழாவின. யாரேனும் எப்படியும் உள்ளே வந்த ராஜசிம்மன் பற்றி அறிய வருவார்கள். அந்த நேரத்தில் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவன் தனக்குள்ளேயே ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தான். நேரம் நகர நகர அவனது பொறுமை சோதிக்கப்பட்டது. அரை நாட்கள் கழித்து அவனுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அதுவரை அவனது உடலில் இருந்த சோர்வும் அவனது விடுதலையில் இருந்த பலவீனமும் சற்று மேம்படுத்து வருவதாக அவன் உணர்ந்தான். அந்த விசித்திரமான ஆற்றலை தன்னுள் உணர்ந்தவன், என்ன நடக்குது? உள்ளே இருந்த இருள் என்னை வேறு மாதிரி மாற்றியிருப்பதை உணர்கிறேனே என்று வியந்தான். உடனே அவன் கண்களை மூடி அந்த அபூர்வ சக்தியை ஆழமாக உணர்ந்து பார்த்தான். திடீரென ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவன் உருவத்தில் சிறியதாக ஒரு வண்டை போல் மாறினான். அவனது ஆடைகளும் உடலும் சுருங்கி அந்த சிறு பூச்சியின் வடிவத்தை அடைந்தன. என்ன ஒரு உருமாற்று சக்தி இது என்று அவன் வண்டாக மாறிய அடுத்த நொடியே அதிர்ந்தான். இதுவரை மனித கண்களுக்கு தெரியாத அந்த அறையின் சில நுணுக்கமான இடங்கள், சுவர்களில் இருந்த சிறு துவாரங்கள் மற்றும் காற்றில் ஏற்படும் அதிர்வுகளும் அவனுக்கு இப்போது தெளிவாக தோன்றியது. அவன் பார்க்க சிறிய உருவமாக இருந்தாலும் அந்த வண்டினால் உணரக்கூடிய அனைத்து தன்மைகளையும் அவன் முழுமையாக உணர்ந்தான். இங்கிருந்து தப்பிக்க வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று தேடியபடி அந்த அறையை சுற்றென்று கொண்டிருக்கும் நேரத்தில் காதுகளை செவிடாக்கும் ஒரு மாபெரும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடனே அவன் பதறிப்போய் அங்கிருக்கும் ஒரு கவசத்திற்குள் மின்னல் வேகத்தில் சென்று ஒளிந்து கொண்டான். அந்த சத்தம் வந்த திசையை கவசத்தின் சிறு துளை வழியாக அவன் உற்று பார்த்தான். அப்போது அந்த பெட்டக அறையின் கதவு இருக்கும் பாதுகாப்பு கவசம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கி அதன் சக்தியை இழப்பதை அவன் உணர்ந்தான். என்ன நடக்குது? ஏன் இப்ப திடீர்னு சக்தி குறையுது? யாரேனும் உள்ள வர்றாங்களா? இல்ல அந்த ராஜசிம்மன் ரகசிய அறையிலிருந்து ஏதாவது தந்திரம் செய்கிறானா என்று எண்ணிக்கொண்டே அவன் அந்த கவசத்திற்குள் மூச்சை பிடித்துக் கொண்டு ஒளிந்திருந்தான். ஆனால் அந்த பாதுகாப்பு கவசம் முழுமையாக மறைந்தது. மந்திர எழுத்துக்கள் காற்றில் கரைந்தன. அந்த பிரம்மாண்டமான கதவு ஒரு புறம் திறந்தது. அதை பார்த்த வண்டு உருவத்திலிருந்த துர்காதேவியின் தம்பி, இதுதான் சமயம், அவர்களுக்கு தெரியாமல் இங்கிருந்து வெளியேற வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு அவன் கவசத்தில் ஒளிந்திருந்தான். கதவு திறந்ததும் உள்ளே வந்த மூத்த முதியவர் மற்றும் சந்திரன், தியா, மாசி அனைவருமே அங்குள்ள நிலையை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். மூத்த முதியவரின் அதிர்ச்சிக்கு காரணம் அங்கிருந்த அந்த திவ்ய விளக்கு இப்போது இல்லாததுதான். ஆனால் மற்றவர்களின் அதிர்ச்சியோ அந்த அறையில் பல வகையான பழங்கால ஆயுதங்கள் மற்றும் கவசங்கள் குவிந்து கிடப்பதை பார்த்துதான். மூத்த முதியவர் வேறு எதையும் கவனிக்காமல் வேகமாக பதற்றத்துடன் அந்த ஒற்றை விளக்கு இருந்த இடத்தை நோக்கி விரைந்தார். அவர் வேகமாக விரைவதை பார்த்து மற்ற மூவரும் அவர் பின்னே சென்றனர். அந்த பொன்னான சமயத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்ட வண்டு உருவத்திலிருந்தவன் அந்த அறையிலிருந்து வேகமாக வெளியேறினார். அனைவரும் மிகுந்த பதட்டத்தில் இருந்ததால் அங்கிருந்து மெல்ல செல்லும் அந்த சிறு சக்தியை பற்றியோ அல்லது வெளியேறும் துர்காதேவியின் தம்பியை பற்றியோ அந்த முதியவர் உணரவில்லை. என்ன நடந்துச்சு? எங்க அந்த விளக்கு என்று பதற்றத்துடன் அந்த வெற்று பீடத்தை பார்த்தார். அதற்குள் உள்ளிருந்து வெளியே வந்த அந்த வண்டு உருவத்தில் இருந்தவன் பெட்டக அறையிலிருந்து வெளியே பார்க்க தொடங்கினான். உள்ளே சென்ற முதல்வர் அதிர்ச்சியுடன் தன் கையிலிருந்த ஒரு அபூர்வ மோதிரத்தை கழற்றி அந்த மோதிரத்தால் சுவற்றில் பலமுறை குத்தினார். ஆனால் எந்த ஒரு செயலும் அங்கிருந்த சுவரில் செயல்படவில்லை. அவர் விடாமல் மீண்டும் மீண்டும் அதில் குத்திக்கொண்டே இருந்தார். அவர் செய்யும் விசித்திரமான செயலை பார்த்து சந்திரன், மூத்த முதியவரே, என்ன ஆனது? என்ன செய்ய வேண்டும்? எதற்காக நீங்கள் இந்த சுவற்றை இவ்வாறு குத்துகிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். இங்கே யாரோ வந்து சூழ்நிலையை மாற்றிவிட்டார்கள் என்று அவர் மிகுந்த படட்டத்துடன் கூறினார். என்ன சொல்றீங்க என்று சந்திரன் கேட்க, அரசரையும் ராணி மற்றும் வினையை இந்த ரகசிய அறையில் வைத்து யாரோ பூட்டிவிட்டனர் என்று அவர் கண்கள் கலங்க கண்ணீர் மல்க கூறினார். சந்திரன் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் தான் நின்ற இடத்திலேயே தடுமாறி பின்னோக்கி வந்து அங்கிருந்த ஒரு சிறு இருக்கையில் அமர்ந்தான். என்ன, ராணி உள்ளே மாட்டிக்கொண்டாளா? அவளை வெளியே எடுக்க முடியாதா? வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று சந்திரன் மூத்த முதியவரிடம் கேட்டான். அது முடியாது. அந்த விளக்கு இல்லாமல் அவர்களை கண்டுபிடிப்பது என்பது அசாத்தியமான ஒன்று என்றார்.
என்ன, அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வர முடியாதா என்று தியாவும் அதிர்ச்சியாக கேட்டார். மூத்த முதியவர் அதற்கு பதில் ஏதும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக எழுந்து தள்ளாடிக்கொண்டே பெட்டக அறையிலிருந்து விரைந்தார். அவர் எதையும் சொல்லாமல் சென்றுவிட்டாலும் அங்கிருந்த தியா மற்றும் சந்திரனுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படியாவது இவர் கூறிய இந்த சுவற்றில் இருக்கும் மறைவை திறக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களது ஆயுதத்தால் அந்த சுவற்றை தாக்கிக் கொண்டே எழுந்தனர். ஆனாலும் அவர்களுக்கு எந்தவொரு வெற்றியும் கிடைக்கவில்லை. மூத்த முதியவருக்கு இப்போது அந்த விளக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டது. அப்படி இல்லையெனில் நான் எப்படி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வழி தெரிய வேண்டும் என்று அவர் மனம் அலைபாய்ந்தது. இது இரண்டுமே இப்போது அவர் கையில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் விரைவாக ராணி துர்காதேவி இருந்த இடத்திற்கு வந்தார். இங்கு ராணியோ பதட்டத்துடனும் பயத்துடனும் நின்றிருந்தாள். ஒருவேளை அரசர் அவனை பிடித்து விசாரித்தால் அவன் என்னை பற்றியும் எங்களது உறவை பற்றியும் கூறிவிடுவானோ? பிறகு அவர் என்னை நம்ப மாட்டாரே. அவன் உள்ளே மடிந்தாலும் பரவாயில்லை, அவன் வெளிவந்தால் பெரும் பாதிப்பும் பிரச்சனையும் ஏற்படும் என்று அவள் யோசித்துக் கொண்டே நின்றாள். அப்போது தடுமாறிய கால்களுடன் மூத்த முதியவர் ராணியை நோக்கி வந்து, ராணி, ஆபத்து, உடனே நீ என்று பதட்டத்தினுடன் அவர் கூறத் தொடங்கினார். என்னாச்சு? எங்கே அவர்? அரசர் எங்கே என்று ராணி பதட்டமாக வினவினாள். யாரோ அந்நியன் நகருக்குள் புகுந்துள்ளான். அவனை உடனே கண்டுபிடிக்க வேண்டும். அவன் அந்த திவ்ய விளக்கை எடுத்துச் சென்று விட்டான். அது இருந்தால் மட்டுமே ரகசிய அறையை திறக்க முடியும் என்றார். என்ன சொல்றீங்க மாமா என்று அவள் அதிர்ச்சி அடைய, ஆமாம், உடனே நீ தளபதிகளுக்கு தகவலை கொடு. யாரென்று உடனே கண்டுபிடிக்க கூறு. இந்நகருக்கு சம்பந்தமில்லாத எவனாக இருந்தாலும் சரி, அவனை உயிருடன் கொண்டு வரச் சொல். அந்த விளக்கு முக்கியம், விளக்கு மிக முக்கியம் என்று தள்ளாடிக்கொண்டே மயங்கி கீழே விழுந்தார். அப்போது ராணி துர்காதேவிக்கு கைகால்கள் நடுங்கின. மீண்டும் மூடப்பட்டதா? இதை அவன்தான் செய்திருக்க வேண்டும், இது அவன்தான் செய்திருக்க வேண்டும் என்று அவள் மனதில் குற்ற உணர்ச்சியும் அதே நேரம் ராஜசிம்மனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கியது. அவள் அடுத்ததாக யோசித்தது தன் தம்பியிடம் முன்பு கூறிய தப்பிக்கும் வழிகளை பற்றித்தான். இருப்பினும் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் தம்பியிடம் அவள் கூறியது என்பதால் அவள் கூறிய அனைத்தும் இப்போது அவளுக்கு நினைவில் இல்லை. எந்தெந்த வழி என் நகரத்தில் இருக்கும் இரகசிய வழியை பற்றி அவனிடம் கூறினேன் என்று அவள் தீவிரமாக யோசித்தாள். நட்சத்திர நகரத்திலிருந்து வெளியேற பல இரகசிய வழிகள் இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை இவள் திருமணமாகி இங்கு வந்து சில மாதங்களிலேயே அறிந்தாள். அதற்கு முழு முதல் காரணம் ராஜசிம்மன்தான். ஒருவேளை தவிர்க்க முடியாத பெரும் ஆபத்து நகருக்கு வந்தால் இந்நகரத்திலிருந்து வெளியேற அந்த வழிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் கூறியிருந்தார். அப்போது இருந்த ராணி துர்காதேவி சுயநலமாக யோசித்ததால் அதை அவளது தம்பிக்கு கூறி அவளது தம்பியை இங்கு வரவழைத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு அப்போது ஒரு மாபெரும் இரகசியம் தெரியாது. அதை அறிந்தவுடன்தான் தனது தம்பி என்றும் பாராமல் அவனை அந்த இருள் நிறைந்த பிரபஞ்ச வெளி ஓட்ட வெடிப்பில் சிக்க வைத்திருந்தார். அதை நினைத்து இப்போது அவள் மிகவும் வருந்துகிறாள். அவனிடம் அந்த பாதைகளை கூறியிருக்கக்கூடாது. எத்தனை மற்றும் எதை கூறினேன் என்று எனக்கு இப்போது ஞாபகமில்லையே. எப்படி அவனை தடுப்பது? அந்த விளக்கு இல்லாமல் என் கணவரை வெளியில் கொண்டு வர முடியாது. கடவுளே, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று தனக்கு தானே கடிந்து கொண்டார். பிறகு அவள் தன் கையில் இருந்த மூத்த முதியவரை பார்த்து, வீரர்களே, விரைந்து வாருங்கள், அரசரை ஓய்வறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு, தளபதி என்று கத்தினாள். அப்போது 4வது மற்றும் 5வது தளபதிகள் இருவர் ஓடி வந்தனர். உடனே அவள் சில இடங்களை குறிப்பிட்டு, இந்த இடத்தில் காவலை அதிகப்படுத்துங்கள், யார் வந்தாலும் உடனே அவனை பிடித்து இங்கு இழுத்து வாருங்கள் என்று கூறி ஒரு 4-5 இடங்களை கூறினாள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே என்று கூறி தளபதிகள் விரைந்து நகர்ந்தனர். எவ்வளவு நேரமானது? இந்நேரம் அவன் வெளியில் சென்று விட்டானா? என்ன நேர்ந்தது என்று அவள் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள். மேலும் சில நாழிகைகள் நகர்ந்தன. அப்போது ஓய்விலிருந்த மூத்த முதியவர் கண்களை விரித்து பார்த்தார். எங்கே எங்கே இருக்கிறேன்? என்ன நடக்குது? என் நகருக்கு திடீரென்று இவ்வளவு ஆபத்துகளும் இவ்வளவு அழுத்தங்களும் ஏன் வருகிறது என்று பதறியபடி எழுந்தவர் அறையை சுற்றி பார்த்தார். அறையில் யாரும் இல்லை. என்னாச்சு? நான் ஏதேனும் கனவு காண்கிறேனா? அழிவின் விளிம்பில் இருக்கிறேனா என்று பயத்துடன் வெளியில் வந்தார். அப்போது அவரை அறியாத ஒரு சிறிய ஞான ஒளி
மற்றும் திவ்ய சக்தி ஒளி அவர் கண்களுக்கு பட்டது. அந்த ஒளியின் சத்தத்தில் மெய்மறந்தவர் தான் எங்கு இருக்கிறேன் என்று கூட தெரியாமல் நடக்கத் தொடங்கினார். அவர் கண்களுக்கு ஒரு பிரகாசமான சூரியனைப் போன்ற ஒரு சுடர் தெரிந்தது. அது அவரை வழியிலிருந்தும் அவரிடம் இருக்கும் துன்பங்களிலிருந்தும் அவருக்கு முக்தி கொடுத்து அவரை அழைத்துச் செல்வது போல் இருந்தது. நான் இறந்து ஸ்வர்க்கத்துக்கு வந்துவிட்டேனா என்று அவர் மகிழ்ச்சியில் திளைத்தார். பரவாயில்லை, சாபம் நீங்கியது, நான் ஸ்வர்க்கத்துக்கு வந்துவிட்டேன் என்று அவர் மெய்மறந்த மகிழ்ச்சியில் அதை நோக்கிச் சென்றார். செல்ல செல்லத்தான் அவருக்கு ஒன்று புரிந்தது. அவர் செல்லும் இடம் ஸ்வர்க்கமல்ல. அவர் சென்று பார்க்கும்போது அதிர்ந்து போனார். அவர் கடைசியாக ஒளி வருகிறது என்று நினைத்து வந்த இடம் ஆதித்யாவின் படுக்கை அறை. அந்த அபூர்வ ஒளி அவனிடமிருந்துதான் வந்தது. அதை கண்டவர் என்ன என்று திடுக்கிட அவர் நிஜ உலகில் கண்விழித்தார். இவ்வளவு நேரம் தான் கண்டது கனவு என்பது அவருக்கு அப்போதுதான் புரிந்தது. எவ்வளவு தத்துரூபமாக நான் அவனிடம் அங்கு செல்வது போலவே இருந்தது. இது கனவா? எதற்காக இந்த கனவு எனக்கு இப்போது வந்தது? அந்த ஒளி நிறைந்த உருவம், அந்த பையன், அவனிடமிருந்து வந்த அந்த சப்தம், இது தெய்வீக ஒளியா? என்ன இது? எதற்காக இந்த குழப்பம் என்று எண்ணியவர் தட்டுத்தடுமாறி எழுந்து தன்னை உணர்ந்தார். அவருக்கு முன்பு இருந்த சோர்வும் களைப்பும் இப்போது முழுமையாக நீங்கியிருந்தது. என்ன நடக்குது? என் உடலில் ஏன் இந்த மாற்றம்? எனது சக்தி கட்டுப்பட்ட நிலையில்தான் இருந்தது. அதை யாரோ வெளிக்கொணர்ந்தது போல் தெரிகிறது. யார் செய்தது? யார் எனக்கு உதவி செய்கிறார் என்று பதட்டத்துடன் எழுந்து இப்போது மிக நன்றாக திடமாக நடந்து கொண்டு மருத்துவ அறையை நோக்கிச் சென்றார். அவர் வேகமாக வருவதை பார்த்த ராணிக்கும் ஆச்சரியம். மாமா, நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்று மகிழ்ச்சியாக கூறினாள். சற்று பொறுத்து துர்காதேவி என்று கூறிவிட்டு அவர் நேராக மருத்துவ அறைக்குள் சென்றார். அங்கிருந்த மருத்துவரிடம், எப்படி இருக்கிறது? அவர் இன்னும் எவ்வளவு நேரம் இவ்வாறு உறக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அதிர்ச்சியூட்டும் குரலில் கேட்டார். துர்காதேவி பணிவுடன், மாமா, நான் சோதித்து பார்த்தவரை இன்னும் 2 தினம் கண்டிப்பாக ஓய்வில்தான் இருப்பார். இவரது உடல் வலுவாக இருந்தாலும் இவரது மனம் இன்னும் விழிப்பு பெறவில்லை. அதற்கு இவருக்கு நீண்ட நேரம் ஓய்வு நிச்சயம் தேவை என்றாள். முடியாது, முடியவே முடியாது. இவர் இப்போதே எழுந்தாக வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் கோபமாக கூறினார். என்ன சொல்றீங்க? எப்படி எழுப்புவது? அந்த பெட்டக அறைக்குள் நுழைய வேண்டுமென்றால் ராஜசிம்மன்தான் நுழைய முடியும். அதாவது அவருடைய பெட்டரை. அதற்குள்தானே ஆன்மீக ஆத்மசக்தி படிகங்கள் உள்ளது. அது இல்லாமல் இவனை எழுப்புவது அரிதான காரியம் என்று நீங்கள் கூறினீர்களே. இப்போது யாரிடம் அது இருக்கிறது? அது எவருக்கும் தெரியாது. எப்படியாவது இந்த மருத்துவரை விழிப்படைய செய்ய வேண்டும் என்று அவர் உக்கிரமாக நின்றார். அப்போது திடீரென்று ஒரு குரல் கம்பீரமாக ஒலித்தது. என்னிடம் இருக்கிறது. அந்த குரலை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு அந்த திசையில் பார்க்க அங்கு வந்து நின்றது மருத்துவர் விருகோதர்.